டெஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 10th வரலாறில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், இந்த 3 பாடத்துலேருந்து 75 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான டெலகிராம் குரூப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் கொஸ்டின் பேப்பரும் சென்ட் பண்ணுவோம். இந்த 75 கொஸ்டினை எப்படி பிரித்து கேட்டிருக்கோம்னா, ஒவ்வொரு பாடத்துலையுமே 25 கொஸ்டின் கேட்டிருக்கோம். 5th லெசனில் 25 கொஸ்டின் கேட்டிருக்கோம், 6th 25 கொஸ்டின், 7th 25 கொஸ்டின், மொத்தமாக 75 கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் 90 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த 90 கொஸ்டின்லேயே இந்த 75 கொஸ்டின் வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த 15 கொஸ்டின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டெஸ்ட் எப்போனா சனிக்கிழமை 25ஆம் தேதி. என்ன படிக்கணும்னா 6th வரலாறில் பேரரசுகளின் காலம், குப்தர், வர்த்தனர். அடுத்தது 11th ஹிஸ்ட்ரியில் குப்தர், முகலாய பேரரசு. ஒவ்வொரு பாடத்துலையுமே 25 கொஸ்டின் கேட்போம். மொத்தமாக 75 கொஸ்டினுக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. ஒன்று வந்து சரி. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1867. ஒன்று வந்து சரி. 2, பிரார்த்தனை சமாஜம் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. 2 வந்து தவறு. பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில் நிறுவப்பட்டது. இதில் கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3, பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங். 3 வந்து சரி. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மாராம் பாண்டுரங். 3 சரி. இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரி. 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, 1, 3 தான் சரி. அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அயோத்திதாசரின் காலம் 1845 முதல் 1914. 1 வந்து சரி. அயோத்திதாசரின் காலம் வந்து 1845 முதல் 1914. 1 வந்து சரி. 2, ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு சமரசவேத சன்மார்க்க சங்கம். 2 வந்து தவறு. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு வந்து அத்வைதானந்தா சபா. இதுதான் சரியானது. இல்லை சமரசவேத சன்மார்க்க சங்கம்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பை வந்து யார் நிறுவினார்னா ராமலிங்க அடிகள். ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு எதுனா அத்வைதானந்தா சபா. 3, அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர். 3 வந்து சரி. இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தான் தவறானது. அடுத்தது பொறுத்துக. காலகட்டம் கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் 1772 முதல் 1833. ராஜாராம் மோகன் ராய் 1772 முதல் 1833. கேசவ் சந்திர சென் 1838 முதல் 1884. கேசவ் சந்திர சென் வந்து 1838 முதல் 1884. தேவேந்திரநாத் தாகூர் 1817 முதல் 1905. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1820 முதல் 1891. இல்லை ஆப்ஷன் வந்து டி இதுதான் சரியானது. ராஜாராம் மோகன் ராய் 1772 முதல் 1833. கேசவ் சந்திர சென் 1838 முதல் 1884. தேவேந்திரநாத் தாகூர் 1817 முதல் 1905. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1820 முதல் 1891. அன்னி பெசன்ட் தன்னுடைய நியூ இந்தியா காமன்வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் எதை பரப்பினார்? பிரம்மஞான கருத்துக்களை,
ஜீவன் என்பது சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பது சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. விதவை மறுமண சங்கம் 1861 இயற்றப்பட்டது. இது சரி. விதவை மறுமண சங்கம் 1861 ஒன்று சரி. 2 புனே சர்வஜனிக் சபா 1872ன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. புனே சர்வஜனிக் சபா 1870 இல்லை 72ன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. 3 தக்கான கல்விக் கழகம் 1854ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 தவறு. தக்கான கல்விக் கழகத்தை எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1884. தக்கான கல்விக் கழகம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1884. இல்லை 54ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 2 3 தவறு. 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? சுவாமி தயானந்த சரஸ்வதியால். சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியால். நாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 விதவை மறுமணத்தை எதிர்த்தது. 2 வரதட்சணை முறையை தடை செய்தது. 3 குழந்தை திருமணத்தை தடை செய்தது. 4 சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஏ தான் பொருந்தாது. விதவை மறுமணத்தை எதிர்த்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது என்ன வரும்னா விதவை மறுமணத்தை ஆதரித்தது. இதுதான் சரியானது. இல்லை பொருந்தாது எதுனா ஏ தான். விதவை மறுமணத்தை எதிர்த்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாது. சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு. 2 உருவ வழிபாட்டை நிராகரித்தல். 3 பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளை எதிர்த்தல். இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை 3மே சரிதான். ஆப்ஷன் ஏ. சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் எதுனா கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளை எதிர்த்தல். இல்லை 3மே சரிதான். சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு 1865. சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு எப்பனா 1865. தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. திராவிடர் கழகம் 1882 ஒன்று சரி. திராவிட பாண்டியன் 1886 2 தவறு. திராவிட பாண்டியன் 1885 இல்லை 86ன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. திராவிட மகாஜன சபை 1890ன்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 1891 ஒரு பைசா தமிழன் 1907ன்னு கொடுத்துருக்காங்க. 4 சரி. இல்லை திராவிடர் கழகம் அமைப்பு, திராவிட பாண்டியன் இதழ், திராவிட மகாஜன சபை அமைப்பு, ஒரு பைசா தமிழன் பத்திரிகை. இல்லை தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2 3 தான் தவறு. திராவிட பாண்டியன் அமைப்பு 1885 இதுதான் சரியானது. திராவிட மகாஜன சபை 1891 தான் நிறுவப்பட்டது. இதுதான் சரியானது. இல்லை தவறாக கொடுத்துருக்காங்க. 2 3 தவறு. ஆப்ஷன் சி 2 3 தவறு. சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1829. சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போனா 1829. யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் மௌலானா முகமது உல் ஹசன். தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்னா
மௌலானா முகமது உல் ஹசன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் ஆவார்? காளி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர்னா காளி. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர், ஆதி பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம் தோற்றுவித்த அமைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜம், தேவேந்திரநாத் தாகூர், ஆதி பிரம்ம சமாஜம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜம். இல்லை ஆப்ஷன் வந்து சி. த ஆன்சர். சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன், ஆரிய சமாஜம், நிரங்கரி இயக்கம். இதில் எது சரியானதுன்னா நிரங்கரி இயக்கம் இதுதான் சரியானது. ஜோதிபா பூலே பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார், சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார். இதில் மூணுமே சரிதான், அனைத்தும் சரி, இதுதான் சரியானது. ஜோதிபா பூலே பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார், சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார். இல்லை மூணுமே சரிதான். அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு 1898. அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு எப்பனா 1898. கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு சாதுஜன பரிபாலன சங்கம். கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு எதுனா சாதுஜன பரிபாலன சங்கம். குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் ஜோதிபா பூலே. குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்களில் சரியானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே, ஆர்சி பண்டர்கர், ஜோதிபா பூலே. இதில் யார் சரியானவர்கள்னா நீதிபதி மகாதேவ், ஆர்சி பண்டர்கர். இல்லை மொதல் 2 தான் சரி. ஆப்ஷன் வந்து பி, 1 2 தான் சரி. கீழ்கண்ட கூற்றுகள் யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 1 ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் ஆவார். 2 காலகட்டம் கொடுத்துருக்காங்க 1863 முதல் 1902. 3 1893 உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். ஆன்சர் வந்து சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர். காலகட்டம் வந்து 1863 முதல் 1902. அடுத்தது 1893 உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு 1867. அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு எப்பனா 1867. பிறந்த இடங்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. வள்ளலார், மருதூர். வள்ளலார் பிறந்த ஊர் வந்து மருதூர். ராஜாராம் மோகன் ராய், வங்காளம். ஜோதிபா பூலே, மகாராஷ்டிரா. சர் சையது அகமது கான், டெல்லி. வள்ளலார் வந்து மருதூர், ராஜாராம் மோகன் ராய் வங்காளம், ஜோதிபா பூலே மகாராஷ்டிரா, சர் சையது அகமது கான் டெல்லி. ஆப்ஷன் வந்து ஏ, இதுதான் சரியானது. ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது? திருவருட்பா. ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்கள் எந்த தலைப்பில்
தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. திருவருட்பா. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஐயன் காளி. ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னா ஐயன் காளி. இந்த அமைப்பை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம். தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே. தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர் யாருன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் ராமலிங்க சுவாமிகள். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 1860 திருமண வயது 10 வயது. 1891 திருமண வயது 12 வயது. 1925 திருமண வயது 13. இதில் அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 இதுதான் ஆன்சர். 1860 திருமண வயது 10. 1891 திருமண வயது 12. 1925 திருமண வயது 13. பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் சரியானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இல்லை, சரியானவர்கள் யாருன்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இதில் 1, 3 தான் சரி. ஆப்ஷன் பி. மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். இல்லை, 2 தான் சரி. ஆப்ஷன் பி. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான 3 பத்தானிய அதிகாரிகள் எந்த பகுதியில் பொறுப்பு வகித்தனர்? மதுரை மற்றும் திருநெல்வேலி. நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான 3 பத்தானிய அதிகாரிகள் எந்த பகுதியில் பொறுப்பு வகித்தார்கள்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி. தமிழகத்தில் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. நாகலாபுரம், எட்டயபுரம், ஊத்துமலை, பாஞ்சாலங்குறிச்சி. இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எதுனா ஊத்துமலை. ஊத்துமலை மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள். இதில் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஊத்துமலை தான் சரியானது. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அடுத்தது பொறுத்துக. சிவசுப்பிரமணியனார், கட்டபொம்மனின் அமைச்சர், வெள்ளமருது, பெரிய மருது, மருது சகோதரர்களின் கழகம், தென்னிந்திய புரட்சி, கர்நாடக உடன்படிக்கை, 1801 ஜூலை 31, பிரித்தாளும் கொள்கை, ஆங்கிலேயரின் உத்தி. இல்லை, ஆப்ஷன் ஏ இதான் சரியானது. சிவசுப்பிரமணியனார், கட்டபொம்மனின் அமைச்சர், வெள்ளமருது, பெரிய மருது, மருது சகோதரர்களின் கழகம், தென்னிந்திய புரட்சி, கர்நாடக உடன்படிக்கை, 1801 ஜூலை 31, பிரித்தாளும் கொள்கை, ஆங்கிலேயரின் உத்தி. கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் வெற்றி கொண்ட வருவாய் மாவட்டங்கள் சேலம், திண்டுக்கல். கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் வெற்றி கொண்ட வருவாய் மாவட்டங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சேலம், திண்டுக்கல். ஆனைமலையில் நடைபெற்ற போரில் பிரிட்டிஷ் படைகளால் கோபால நாயக்கர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1801. ஆனைமலையில் நடைபெற்ற போரில் பிரிட்டிஷ் படைகளால் கோபால நாயக்கர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1801. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க. 1. 1529
மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர். 1 வந்து சரி. 1529 மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். 1 வந்து சரி. 2 தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் பூலிதேவர். 2 வந்து தவறு. தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். இதில் பூலிதேவர்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. இல்லை 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. ஆப்ஷன் வந்து சி. 1 சரி, 2 வந்து தவறு. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலு நாச்சியார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி யாருன்னா வேலு நாச்சியார். தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 1 இரண்டாம் பாளையக்காரர் போர் 1800. 1 வந்து சரி. 1 இரண்டாம் பாளையக்காரர் போர் வந்து 1800. 1 வந்து சரி. 2 கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு 1801. 2 வந்து தவறு. கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1799. இதில் 1801ன்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3 வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1805. 3மே தவறு தான். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1806. இல்லை 1805ன்னு கொடுத்துருக்காங்க. 3மே தவறு தான். 4 காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்ற ஆண்டு 1772. 4 வந்து சரி. இரண்டாம் பாளையக்காரர் போர் நடைபெற்ற ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1800. கட்டபொம்மனின் கழகம் ஒடுக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 1799. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1806. காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை கொன்ற ஆண்டு எப்போனா 1772. இதில் தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இல்லை தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3 தான் தவறு. ஆப்ஷன் வந்து பி. 2 மற்றும் 3 தவறு. 1755 ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபூஸ் கானுடன் சேர்ந்து திருநெல்வேலி மீது படையெடுத்த ஆங்கிலேயர் கர்னல் ஹெரான். 1755 ஆற்காடு நவாப்பின் சகோதரர் மாபூஸ் கானுடன் சேர்ந்து திருநெல்வேலி மீது படையெடுத்த ஆங்கிலேயர் யாருன்னா கர்னல் ஹெரான். சரியான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்குறது எல்லாமே முக்கியமானது தான். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. 1 வந்து சரி. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா கயத்தாறு. 1 சரி. 2 மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர். 2மே சரிதான். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா திருப்பத்தூர். 2மே சரிதான். 3 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் தஞ்சை கோட்டை. 3 வந்து தவறு. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா சங்ககிரி கோட்டை. இதில் தஞ்சை கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் பாஞ்சாலக்குறிச்சின்னு கொடுத்துருக்காங்க. 4 வந்து தவறு. சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா நாகலாபுரம். இதுதான் சரியானது. இதில் பாஞ்சாலக்குறிச்சின்னு கொடுத்துருக்காங்க. 4மே தவறு தான். இதில் சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 2 தான் சரி. ஆப்ஷன் வந்து ஏ. 1 மற்றும் 2 சரி. கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யூசுப் கான். கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் யாருன்னா யூசுப் கான். பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை கர்நாடக உடன்படிக்கை. பாளையக்காரர் முறையை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எதுனா கர்நாடக உடன்படிக்கை.
மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 12 ஜூன் 1801. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 12 ஜூன் 1801. பொறுத்துக தென்னிந்திய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கல், யதுல் நாயக்கர் ஆனைமலை, மருது பாண்டியர் சிவகங்கை. கோபால நாயக்கர் திண்டுக்கல், யதுல் நாயக்கர் ஆனைமலை, மருது பாண்டியர் சிவகங்கை. இல்லை, ஆப்ஷன் வந்து பி இதுதான் சரியானது. கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்த நாள் 31/7/1801. கர்நாடக உடன்படிக்கையின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை கொண்டு வந்த நாள் எப்போனா 31/7/1801. திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி மற்றும் தீரன் சின்னமலை இருவரும் போர் புரிந்த ஆற்றங்கரை நொய்யல் ஆற்றங்கரை. திப்பு சுல்தானின் திவான் முகமது அலி மற்றும் தீரன் சின்னமலை இருவரும் போர் புரிந்த ஆற்றங்கரை எதுனா நொய்யல் ஆற்றங்கரை. கர்னல் ஹெரான் தலைமையிலான படை மதுரையை கைப்பற்றிய ஆண்டு 1755. கர்னல் ஹெரான் தலைமையிலான படை மதுரையை கைப்பற்றிய ஆண்டு எப்போனா 1755. பூலிதேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 1764. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை தங்களோடு இணைக்க முயன்றார்? சிவகிரி பாளையக்காரரை. கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி யாரை தங்களோடு இணைக்க முயன்றார்னா சிவகிரி பாளையக்காரரை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. திப்புவின் இறப்பிற்கு பின் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அங்கிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். 1 வந்து சரி. திப்புவின் இறப்பிற்கு பின் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அங்கிருந்து வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். 1 வந்து சரி. 2. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய அவ்விடம் ஓடா நிலை என அழைக்கப்படுகிறது. 2 சரி. தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய அவ்விடம் ஓடா நிலை என அழைக்கப்படுகிறது. இதில் 1 சரி, 2 சரி. ஆப்ஷன் வந்து பி. கூற்று 1 மற்றும் 2 சரி. வேலு நாச்சியார் பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. முத்துவடுகநாதரை கொன்றவர் ஆற்காடு நவாப். 1 வந்து சரி. இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானது தான். முத்துவடுகநாதரை கொன்றவர் ஆற்காடு நவாப். இல்லை, 1 வந்து சரி. 2. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் வேலு நாச்சியார். 2 சரிதான். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா வேலு நாச்சியார். 2 சரிதான். 3. வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு 1780. 3 சரிதான். முத்துவடுகநாதரை கொன்றவர் யாருன்னா ஆற்காடு நவாப். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் சிவகங்கையை கைப்பற்றிய ஆண்டு எப்போனா 1780. இதில் அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. மருது சகோதரர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. 1. கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போது மீண்டும் 1800 கழகம் வெடித்தது. 1 வந்து சரி. கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போது மீண்டும் 1800 கழகம் வெடித்தது. 1 வந்து சரி. 2. 17ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டம் தீட்டியவர்கள் மருது சகோதரர்கள்.
2 வந்து தவறு. இதில் 17ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு. கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ, 1 மட்டும் சரி. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர் புரட்சி 1755 முதல் 1801. வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796. சின்னமருதுவின் காலம் 1753 முதல் 1801. இது அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாளையக்காரரின் புரட்சி வந்து 1755 முதல் 1801. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 முதல் 1796. சின்னமருதுவின் காலம் 1753 முதல் 1801. ஆப்ஷன் வந்து ஏ, 1, 2, 3. எந்த மொழியில் வேலு நாச்சியார் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார்? உருது மொழியில். எந்த மொழியில் வேலு நாச்சியார் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்தார்னா உருது மொழியில். ஜாக்சனை பார்க்க கட்டபொம்மனுக்கு மறுக்கப்பட்ட பகுதிகள். குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஜாக்சனை பார்க்க கட்டபொம்மனுக்கு மறுக்கப்பட்ட பகுதிகள் எதுனா குற்றாலம், வில்லிபுத்தூர். பகோடா என்பதன் பொருள் ரூபாய். பகோடா என்பதன் பொருள் வந்து ரூபாய். கட்டபொம்மனை கைது செய்ய ஆணையிட்ட கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு. கட்டபொம்மனை கைது செய்ய ஆணையிட்ட கவர்னர் ஜெனரல் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. அடுத்தது பொறுத்துக. பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் போலிக்கார் என குறிப்பிட்டவர்கள். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர் போலிக்கார் என குறிப்பிட்டவர்கள். அரியநாதர் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர். அரியநாதர் வந்து விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர். படிக்காவல் காவல் காக்கும் கடமை. பூலிதேவரின் கோட்டைகள் நெற்கட்டும் செவல். இல்லை, ஆப்ஷன் வந்து டி தான் சரியானது. பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர் போலிக்கார் என குறிப்பிட்டவர்கள். அரியநாதர் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சர். படிக்காவல் காவல் காக்கும் கடமை. பூலிதேவரின் கோட்டைகள் நெற்கட்டும் செவல். வேலூர் புரட்சியின் பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்? கல்கத்தா. வேலூர் புரட்சியின் பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்னா கல்கத்தா. கீழ்கண்டவர்கள் புரட்சி நடக்க காரணமானவர்களுள் ஒருவர் என கருதப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர். லெப்டினன்ட் எல்லி. சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தவை. பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக உருவெடுத்தவை எவைனா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த 3 மாகாணங்கள். பம்பாய், மதராஸ், கல்கத்தா. முதலில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைந்த 3 மாகாணங்கள் எதுனா பம்பாய், மதராஸ், கல்கத்தா. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. தக்கான கலவரங்கள் 1875. பூனா சர்வஜனிக் சபா 1870. லக்னோ ஒப்பந்தம் 1916. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. தக்கான கலவரங்கள் வந்து 1875. பூனா சர்வஜனிக் சபா 1870. லக்னோ ஒப்பந்தம் 1916. இந்திய தேசிய காங்கிரஸ்
1885. ஆப்ஷன் வந்து சி தான் சரியானது. சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவது என்று கூறியவர் யார்னா பாலகங்காதர திலகர். ஆங்கிலேய இராணுவத்தில் வேலை சிப்பாய்கள் உண்மையில் யாருன்னு கேட்டிருக்காங்க. சீருடை அணிந்த விவசாயிகள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் பீர்சிங். 1 வந்து தவறு. தன்னை கடவுளின் தூதர் என அறிவித்து கொண்டவர் யார்னா பிர்சா முண்டா. இதுதான் சரியானது. 2. பிர்சா முண்டா 1900 ஆண்டு கைது செய்யப்பட்டார். 2 வந்து சரி. பிர்சா முண்டா 1900 கைது செய்யப்பட்டார். இல்லை 2 சரி, 1 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் வந்து டி. 1 தவறு, 2 சரி. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் டுடுமியான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என அறிவித்தவர் யார்னா டுடுமியான். கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர் பிந்த்ராய் சிங்ராய். இல்லை 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து ஏ. 1 2 சரி. கோல் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார்னா பிந்த்ராய் சிங்ராய். 2மே சரிதான். ஆங்கில ஆதிக்கத்திற்கு அடிக்கல் நாட்டிய மிகப்பெரிய போர் பிளாசி போர். 1855 சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் சித்து. 2மே சரிதான். 1855 சாந்தலர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார்னா சித்து கனு. இவங்க 2 பேரும் தான். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பனா 1908. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர் கைப்பற்றிய இடங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர் கைப்பற்றிய இடங்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சதாரா, நாக்பூர், சம்பல்பூர், ஜான்சி, மைசூர். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. மைசூர் தான் தவறானது. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு மற்றும் பிளாசி போரில் வெற்றி பெற்ற ஆங்கிலேய தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1757 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1757 ஜூன் 23. ஆங்கில தளபதி யாருன்னா ராபர்ட் கிளைவ். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சென்னை மகாஜன சபை 1884. கிழக்கிந்திய அமைப்பு 1866. பம்பாய் மகாஜன சங்கம் 1885. ஆப்ஷன் வந்து பி. சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க 1884. கிழக்கிந்திய அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1866. பம்பாய் மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1885. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோட்டா நாக்பூர், சிங்பூம் தான் சரியானது. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற பகுதிகளில் சரியானது எதுனா சோட்டா நாக்பூர், சிங்பூம். இல்லை 1 3 தான் சரி. ஆப்ஷன் வந்து பி. 1 3 சரி. பராசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1818.
பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கான்பூரில் தலைமை தாங்கியவர்? நானா சாஹிப். பிரிட்டிஷாருக்கு எதிரான போராட்டத்தில் கான்பூரில் தலைமை தாங்கியவர் யாருன்னா நானா சாஹிப். நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர்? தீனபந்து மித்ரா. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. இண்டிகோ கிளர்ச்சியில் பங்கேற்றவர்கள்? இந்து மற்றும் முஸ்லிம்கள். வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்றவர்? டுடுமியான். வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்றவர் யாருன்னா டுடுமியான். இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1856 முதல் 1860. வகாபி கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? வங்காளம். வகாபி கிளர்ச்சி எங்கு நடைபெற்றதுன்னா வங்காளம். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கன்வர் சிங், பீகார். நானா சாஹிப். பேஷ்வா 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப். வாவு சிதம்பரனார். வாவோ. சிதம்பரனார் வாங்கிய கப்பலின் பெயர் தான் லாவோ. ஆப்ஷன் வந்து பி 2, 1, 3. வங்காளத்தின் தலைமை ஆளுநராக இருந்தவர்? டல்ஹௌசி பிரபு. வங்க பிரிவினை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தேடிய புதிய வழிமுறைகளில் ஒன்று? பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது. வங்க பிரிவினை தடுக்க தவறிய மித தேசியவாத தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தேடிய புதிய வழிமுறைகளில் ஒன்று எதுனா பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிப்பது. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1858. இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பனா 1858. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்தது பொறுத்துக. வகாபி கிளர்ச்சி, டிடுமீர், முண்டா கிளர்ச்சி, ராஞ்சி, பேகம் ஹஸ்ரத் மகால், லக்னோ. இல்லை அப்படியே ஆன்சர் வந்து நேராகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ இதான் ஆன்சர். தன்னாட்சி இயக்கத்தின் போது இந்திய தேசிய இயக்கம் புத்துயிரூட்டப்பட காரணமான தலைவர்? பாலகங்காதர திலகர், அன்னி பெசன்ட். இல்லை 2 பேருமே தான். ஆப்ஷன் வந்து டி, ஏவும் பியும் சரி. வங்காளம் பிரிவினையான போது மக்கள் கங்கை நதியில் புனித நீராடியதோடு வந்தே மாதரம் பாடலை பாடியபடி எந்த சாலைகளில் அணிவகுத்து சென்றார்கள்? கல்கத்தா சாலைகளில்,